ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் ஃபுல்லாக நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தால் நம்முடைய விசுவாசத்தில் கிரியையை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசப்பட்ட காரியங்களை தியானிச்சுட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி வாரத்துடைய கடைசி நாளில் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துடைய 5வது வசனத்தில் இப்படி அழகாய் சொல்லுது: அவன் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுது. இங்கே நம்ம வாசிக்கும்போது எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கை குறித்து அழகாக வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நம்புகிற மாதிரி, நீங்கள் விசுவாசிக்கிற மாதிரி வேறு யாருமே விசுவாசிக்கக்கூடாது. அப்படி ஒரு நம்பிக்கை உடையவர்களாக, அப்படி ஒரு விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் மாறணும். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து அழகாக சொல்லுது, அவனுக்கு முன்னாடியும் இல்லை அவனுக்கு பின்னாடியுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது ராஜாக்களுக்குள்ள வேறு எந்த ராஜாக்களும் அவனை போல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலை. அதே மாதிரி இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஆண்டவர் எப்படி நம்பணும் அப்படின்னா, உங்களை போல் உங்கள் கூட இருக்கிற விசுவாசி கூட நம்பக்கூடாது, உங்களை போல் உங்கள் சர்ச் பாஸ்டர் கூட நம்பக்கூடாது, உங்களை போல் உங்களுடைய உடன் வேலை பார்க்குறவங்க கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை. அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பினீங்க அப்படின்னா உடனே அற்புதம் நடக்கும். இந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் அவரை நெருக்கி நிற்கிறாங்க. அப்போ தான் அதான் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் நம்மளை நெருக்கி இருக்க, இதில் போய் என்ன தொட்டது யார் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே நிறைய பேர் அவரை தொடுறாங்க, நிறைய பேர் அவரை நெருக்கி நிற்கிறாங்க. ஆனால் ஒருத்தி தொட்டது மாத்திரம்தான் அங்கே அற்புதம் நடந்திருக்கு. ஒருவளுடைய தொடுதல் தான் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்பாடு செஞ்சுருக்கு. ஏன் அப்படின்னா, அங்கே இருந்த யாருக்குமே இவ அளவுக்கு விசுவாசம் இல்லை. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட இருந்த விசுவாசம் அந்த மற்ற கூடி வந்திருந்த அந்த கூட்டத்துக்கு இல்லை. அதனால தான் இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்ட உடனே மகிமை புறப்பட்டது, வஸ்திரத்தினுடைய மகிமை வெளிப்பட்டது. சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், பிரசங்கம் கேட்குறோம், அதெல்லாம் பெருசே கிடையாது. ஆனால் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னா உங்கள் விசுவாசத்தை காட்டிலும் அவங்க விசுவாசம் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை விட ரொம்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் போய் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் சர்ச்சில் போய் ஆராதிக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் ஆராதிக்குதுல, அந்த ஆராதனை மத்தியில் உங்கள் விசுவாசம் ஆண்டவர் அசைக்கணும், உங்களுடைய விசுவாசம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கணும், உங்கள் விசுவாசம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மகிமையை புறப்பட்டு வர வைக்கணும். அப்படின்னா உங்கள் விசுவாசம் பெருசாக இருக்கணும், உங்கள் விசுவாசம் அதிகமாக இருக்கணும். ஆண்டவரை ரொம்ப நீங்கள் விசுவாசிங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கும் போதே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டத்திலே இவன் தான் என்னை ரொம்ப விசுவாசிக்கிறான், இந்த கூட்டத்திலே இவன் தான் என்னை ரொம்ப விசுவாசிக்கிறான், இந்த பிள்ளை தான் என்னை விசுவாசிக்குதுன்னு சொல்லி அவருடைய மகிமை அவரை தொட்ட உடனே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் பெருசாக இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப்போகுது. நாளைக்கு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், இன்றைக்கி பரிசுத்தப்படுத்திக்கோங்க, நாளைக்கு தேவ சமூகத்தில் நம்ம போய் ஆராதிக்க போகிறோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது சும்மா வரக்கூடாது, அற்புதத்தை, அதிசயத்தை, மகிமையை நம்ம வாங்கிட்டு தான் வரணும். அப்படின்னா நல்ல விசுவாசத்தோடு போங்க, மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து போங்களேன். நாளைக்கு அற்புதம் நடக்கிறத நீங்களே பார்க்க போகிறீங்க, சாட்சி சொல்ல போகிறீங்க, நாங்களும் அதை கேட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். God bless you.